ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை, பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ, நீ பூலோகத்திலே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ, பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நன்றி. அல்லேலூயா. ஆமென். கடந்த வருடத்தில் இதே நாட்களில் தான் மலேசிய தேசத்தில் ஒரு சபையினுடைய மிகப்பெரிய கேம்பில் பங்கெடுக்கும்படியாய் கடந்து போயிருந்தேன். அவர்கள் என்ன ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சுருந்தாங்க. வழக்கமாக நல்ல பெரிய ஹோட்டல்களில் தங்கும்போது அந்த ரூமினுடைய கீ சாவி அது நம்ம பயன்படுத்துகிற சாவி மாதிரி இல்லை. அது ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி தான் இருக்கும். அந்த கார்டில் அந்த ரூமினுடைய நம்பர் இருக்கும். ஆனால் எல்லா ரூம்கள்லேயும் அப்படி தான் இங்கே இருக்கும். நான் அவசரமாக போகும்போது அந்த கார்டில் ரூம் நம்பர் இருக்கா இல்லையான்னு பார்க்காம போட்டேன். திரும்ப மத்தியானம் கூட்டம் முடிஞ்சு என்னை அந்த ரூமுக்கு விட்டாங்க. அவங்க கீழே விட்டு போயிடுவாங்க. நம்ம படியேறி அந்த லிஃப்ட்டில் போய் ரூமை கண்டுபிடிச்சி போக வேண்டியதுதான். ரொம்ப செக்யூரிட்டியான பாதுகாப்பான இடங்கள் அது. நான் மேல் மாடிக்கு வந்து அங்கே ஒரு 100-150 ரூமுகள் இருக்குது. மேலே வந்த பிறகு அந்த கீ எடுத்து பார்த்தா, அந்த ஸ்மார்ட் கார்டு எடுத்து பார்த்தா அதில் ரூம் நம்பர் இல்லை. ரூம் நம்பர் இருந்தால் தான் நமக்கு ரூம் என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். என் கையில் ரூமை திறக்கக்கூடிய திறவுகோல் இருக்கிறது. ஆனால் எனக்கு எந்த ரூமுன்னு என்ன செய்யாது, தெரியாது. எப்படி திறக்கிறது? ஸ்தோத்திரம். வேறு என்ன செய்கிறது? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு நமக்கு ஒரு தடவை போனால் தெரியுமே எத்தனாவது ரூமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தில் அந்த சைடில் அப்படியே ஒவ்வொரு ரூம்லையா அந்த சாவி வச்சுட்டு போகிறேன். அப்படி வச்சு போகும்போது 4வது ரூமுக்கு வந்தோடனே அது திறந்துருச்சு. ஆமென். ஏன் இதை சொல்கிறேன்னா, சிலர் கையில் சாவி இருக்குது ஆனால் திறக்க தெரியலை. சிலர் கையில் அல்லேலூயா சாவி இருக்கிறது ஆனால் எந்த ரூம்னு தெரியலை. சிலருக்கு சாவி இருக்கிறது, அதை பயன்படுத்த தெரியாவிட்டால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வேதவசனம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய கரத்தில் திறவுகோல்களை தந்திருக்கிறார். வசனம்தான் திறவுகோல். இந்த வசனத்தின் மூலமாக ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நம்ம கேட்டது போல அசைக்கப்படுகிற பல சூழ்நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தபோதும் கர்த்தர் நம்மை அசையாதபடி நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நம்மை சுகத்தை கொண்டு வருவது. அல்லேலூயா. வலது காதில் வலியோடு யாராக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். ஆமென். வலது காதில் ஒரு வலி, கையை வைத்துங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எஸ், அல்லேலூயா. கொஞ்சம் எழும்புவீங்களா? ஆண்டவர் இப்பொழுதே உங்களுக்கு விடுதலை தருகிறார். இயேசுவின் நாமத்தில் எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். இந்த கால வேளையில் ஆண்டவரே, அந்த அருமையான சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். மாதங்களாய் வருடங்களாய் தன்னுடைய காதலை போராடி கொண்டிருக்கிற அந்த வியாதி, அந்த காதல் உங்களுடைய கரத்தை வைங்க. இயேசு உங்களை தொடுவார் இப்பொழுதே. சகோதரி, உங்களுடைய காதில் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த காதின் மேலே போராடி கொண்டிருக்கிற வியாதி சுகமாவதாக. கிளையாத்தின் பிசின் தைலமே, ரண வைத்தியனை, இந்த கால வேளையில் இந்த இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. வருடங்களாய் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. இன்று காண்கிற எகிப்தியனை நீ ஒருபோதும் காண்பது இல்லை. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டானதற்காய் நன்றி. ஒரு அற்புத சுகத்தை கர்த்தர் கட்டளையிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே அந்த வேதனை முற்றிலுமாய் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, என்ன காரணத்தினால அது வந்திருந்தாலும் இனி அந்த சரீரத்தில் குடியிருக்க உனக்கு அனுமதி இல்லை. ஆமென். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். எல்லா சபிக்கப்பட்ட வியாதிகளும் வெளியேறுவதாக. சுகமுண்டானதற்காய் நன்றி. உட்காருங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. செக் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு பூரண சுகத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். பூமியிலே நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீ பூமியிலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை உன்னுடைய கையில் தருகிறேன். ஆமென். அல்லேலூயா.
உங்கள் வீட்டில் விலையேற பெற்ற பொருட்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பீரோ அல்லது ஒரு பத்தாயம், ஆமேன், ஏதோ ஒன்று, ஆமேன், அதனுடைய சாவியை நீங்கள் வழியில் போகிற ஒரு ஆள் கையில் கொடுப்பீங்களா? தெரியாத ஒரு நபர் கையில் கொடுப்பீங்களா? ஆமேன், நம்பிக்கை இல்லாத ஒரு நபரிடத்தில் கொடுப்பீங்களா? அப்படி என்றால் சாவி ஒருவர் கையில் கிடைக்கணும்னா அவர் நம்பிக்கைக்கு பாத்திரவானாக இருக்கணும். பக்கத்தில் இருக்கணும்ப்பா சொல்லுங்கள், நம்பிக்கைக்கு பாத்திரவானாக இருக்கணும். அல்லேலூயா. நான் நம்பாத ஒரு மனுஷனிடத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய சாவியை நம்மை கொடுப்பது இல்லை. ஆமென். நாம் அல்லேலூயா சரியா தெரியாத ஒரு நபரிடத்தில் சாவியை கொடுத்துட மாட்டோம். ஆமென். பைக்கை கொண்டு போய் எங்கேயோ ஒரு கடைக்கு முன்னால் வைக்கிறோம், ஆனால் சாவியை எடுத்துருவோம். வாகனத்தை, ஆமென், ஸ்தோத்திரம், பொருள் வாங்குவதற்காக எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துகிறோம், ஆனால் 2 தடவை செக் பண்ணிடுறோம், எல்லாம் லாக் பண்ணிட்டுனா அப்படின்னு. ஆமென். சிலரை பூட்டிட்டு வீட்டில் கதவை எத்தனை தடவை இழுத்து பார்க்குறாங்க, ஏன்னா சரியாக பூட்டு விழுந்திருக்கா இல்லையான்னு. எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் சாவி ரொம்ப முக்கியம். பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, திறவுகோல்கள் ரொம்ப முக்கியம். திறவுகோல் காணாமல் போச்சுன்னா என்ன செய்யறது? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சில நேரத்தில் பூட்டு நல்லா பூட்டி இருப்போம், சாவி அதே சாவி தான் போட்டால் கூட என்ன செய்ய மாட்டேங்குது, துறக்காமல் போயிடுது. என்ன ஆச்சுன்னே தெரியல, பிறகு கதவை தான் உடைக்க வேண்டியது வரும். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிற திறவுகோல்களை கர்த்தர் சபைக்கு தருகிறார், குடும்பங்களுக்கு கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில் இதுவரைக்கும் திறக்கப்படாதவைகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஆமென். ஒரு செவிடனை, ஒரு கொன்னை வாய் உடையவனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு, ஆமென், அவனுடைய நாவை தொட்டார், அவனுடைய காதுகளை தொட்டார், அவன் மேலே உமிழ்ந்து தொட்டு, ஆமென், அல்லேலூயா, வெளியே கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் வானத்தை பார்த்து பெருமூச்சு விட்டு சொன்னார், எப்பாத்தா என்று சொன்னால் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா. அப்பொழுது செவிட்டு காதுகள் திறந்தது, அவன் தெளிவாய் பேச ஆரம்பித்தார். இந்த கால வேளையில் அவன் சில குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாராக, எப்பாத்தா, ஹல்லேலூயா, அவன் திறக்கப்படுவாயாக. ஹல்லேலூயா. கல்லறையில் வைக்கப்பட்ட லாசருடைய வாழ்க்கையில் இயேசு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். கல்லை எடுத்து மாற்றுங்கள் என்று சொன்னவுடனே கல்லை எடுத்து மாற்றினார்கள். 4 நாளாயிற்றே நாருமை என்று சொன்ன சகோதரிக்கு முன்பதாக, ஆமென், லாசருவே வெளியே வா என்று சொன்னபோது மரணத்தின் சங்கிலிகளை உடைத்து கொண்டு லாசரு வெளியே வந்தான் என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையினாலே உங்களுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டவர்களை கர்த்தர் திறக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சபைக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, தேசத்துக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை, உங்களுக்காய் வாசல்கள் திறக்கப்பட போகிறது. அல்லேலூயா. இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் உங்களுக்காய் திறக்க போகிறார். அல்லேலூயா. அந்த கதவை திறக்கிறதற்கு ஏதோ கன்வென்ஷன் பிரசங்கியார் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அந்த கதவை திறக்கிறதுக்கு ஏதோ ஒரு பெரிய பரிசுத்தவான் வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கதவுகளை திறக்கக்கூடிய திறவுகோலை கர்த்தர் உங்களுடைய கரத்தில் தரப்போகிறார். அந்த கரத்தினால நீங்க திறக்கிற போது, ஆமென், ஹல்லேலூயா, மேய்ச்சலை நீங்கள் கண்டடைய போறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்தியாவில், ஆமென், கரன்சி அச்சடிக்கக்கூடிய பேங்க் எதுன்னு கேட்டால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதனுடைய அதிகாரி யார் என்று கேட்டால் ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர். ஆமென். அவர்தான், ஆமென், நம்ம கையில் பயன்படுத்துகிற எல்லா பணத்திலையும், ஆமென், சிக்னேச்சர் போட்டிருப்பார். அல்லேலூயா. அந்த சைன், ஆமென், அந்த பணத்தை செல்லுபடி ஆக்கக்கூடிய ஒரு வேல்யூவேஷன் அதுக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. அதை போல, ஆமென், பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகளை தரக்கூடியவர் சர்வ வல்லமையுடைய தேவன் மட்டும்தான். வேற யாருக்கு அந்த திறவுகளை நம்முடைய கரத்தில் என்ன செய்ய முடியாது, தர முடியாது. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். யாக்கோபு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிறார், 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நன்மையான எந்த வரமும் பூரணமான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளுடைய பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. ஆமென். நாம் அனுபவிக்க வேண்டிய சகல
நன்மையான ஈவும் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. ஆமென். 2 நன்மைகள் இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், 2 பூமிக்குரிய நன்மைகள். சொல்லுங்க. 1 ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், 2 பூமிக்குரிய நன்மைகள். இந்த உலகத்தில் நாம் வாழும்போது 2 நமக்கு அவசியம்தான். அல்லேலூயா. ஆவிக்குரிய நன்மைகளும் நமக்கு தேவை, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் தேவை. அல்லேலூயா. சிலர் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும் பார்ப்பாங்க, ஆவிக்குரியதை விட்டுருவாங்க. சிலர் ஆவிக்குரியதை மட்டும் பேசுவாங்க, பூமிக்குரியதை விட்டுருவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு 2மே அவசியம். அல்லேலூயா. சரீர சுகத்தை ஆமென் டாக்டர் தர முடியாது, ஆண்டவர் தான் தர முடியும். ஞானத்தை ஆமென் கல்வி தர முடியாது, ஆண்டவர் தான் தர முடியும். அல்லேலூயா. சமாதானத்தை ஆண்டவர் தான் தர முடியும். சந்தோஷத்தை ஆண்டவர் தான் தர முடியும். திருப்தியை ஆண்டவர் தான் தர முடியும். அல்லேலூயா. ஆமென். நன்மையான ஈவுகள், குழந்தை ஆண்டவர் தான் தர முடியும். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளுகிற ஈவு, அதை கர்த்தர் தான் தர முடியும். ரட்சிப்பு கர்த்தருடையது, கர்த்தர் தான் தர முடியும். ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் தான் தர முடியும். ஆவிக்குரிய கனிகளை கர்த்தர் தான் தர முடியும். இதெல்லாம் அவரிடத்தில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்த அவரால் தான் முடியும். ஹல்லேலூயா. நம்ம கை பலனால் சம்பாதிக்கலாம், ஆனால் சம்பாதித்ததை அனுபவிக்க வேண்டிய கிருபையை அவர் தந்தாதான் முடியும். அல்லேலூயா. அவன் வேலை செய்து சம்பளத்தை வாங்கலாம், வாங்கின சம்பளத்தை ஞானமா பயன்படுத்தணும்னா அவர் கிருபை தந்தாதான் முடியும். அல்லேலூயா. பணம் கொடுத்து வாகனத்தை வாங்கலாம், அந்த வாகனத்தை ஆபத்து இல்லாம பயணம் செய்யணும்னா கர்த்தருடைய கிருபை இருந்தாதான் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பணத்தை செலவு பண்ணி நல்ல மாளிகை, நல்ல வீட்டை கட்டலாம், அந்த வீட்டுக்குள்ள சுகமாய் வசிக்கணும்னா அவருடைய கிருபை இருந்தா மட்டும்தான் போதும். 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக, அந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருவீராக. நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கரம் உயர்த்தி இருக்கிற அத்தனை பேரையும் வாழ்ந்து சுகமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பிரியமானவனே, உன்னுடைய ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி விரும்புகிற நன்மையான ஈவுகளை கர்த்தர் உங்களுடைய கரத்தில் தருவாராக. இந்த கால வேளையில் உங்களுடைய கைகளில் சில திறவுகோலை கர்த்தர் தரப்போகிறார், சாவியை கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரங்களாய் மாற போறீங்க. அநேகருக்கு கொடுக்கிற கரங்களாய் உங்களுடைய கரங்களை கர்த்தர் கனப்படுத்த போகிறார். உங்களுடைய பிள்ளைகள் பூமியில உயர்ந்த இடங்களில் உட்கார போகிறார்கள். உங்களுடைய சரீரங்களில் நல்ல சுகத்தை கர்த்தர் தரப்போகிறார். உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற இருளின் வல்லமையிலிருந்து கர்த்தர் விடுதலையை தரப்போகிறார். ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை சேவித்ததும் ஆராதித்ததும் விருதாவாய் போவதில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவர் நிறைவான பலனை தருவாராக. உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை இந்த கால வேளையில என் தேவன் கட்டளையிடுவாராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நேற்றை காலையில் நான் உங்களை பார்த்து சொன்னேன். ஆமென். ஸ்தோத்திரம். நேற்றை காலையில் சொன்ன செய்தியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. இன்றைக்கு காலையில் மறுபடியும் சொல்கிறேன். இன்றைக்கு காலையில் சொல்லுகிற செய்தி அதை மாதிரி முக்கியமான செய்தி நீங்கள் மறக்கக்கூடாது. உடைய இருதயமாகிய பலகையில் என்ன செய்யணும், எழுதி கொள்ளணும். ஆமென். நான் இதுக்கு முன்பாக வந்தபோது பிரசங்கம் பண்ண ஏதாவது ஒரு பிரசங்கம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்தோத்திரம். சில பிரசங்கம் உங்கள் ஞாபகத்தில் இருக்குது, சொல்லிட்டாங்க இங்கே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. ஆமென். செய்தி அசை போடணும். இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. தேவனுடைய வார்த்தை அற்புதமானது. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எப்பெல்லாம் வீடை பூட்டி சாவியை கையில் எடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த செய்தியை நினைக்கணும். எப்பெல்லாம் பைக் ஓட்டுறதுக்கு சாவி எடுக்கிறீங்களோ அப்போ இந்த செய்தியை நினைக்கணும். அல்லேலூயா. இனி சாவி இல்லாதவங்கள்ட்ட என்ன சொல்கிறதுக்கு? ஆமென். எப்படியாவது நினச்சிக்கிடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களை உனக்கு தருகிறேன். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய நாட்டினுடைய பிரதான மந்திரியால், நம்முடைய நாட்டினுடைய ஜனாதிபதியால், அமெரிக்கா பிரசிடென்ட்னால போய் பரலோகத்தை திறக்க முடியாது. ஆமென். சொன்னவங்களுக்கு புரியுதா? அவங்களால என்ன செய்ய முடியாது, பரலோகத்தை
திறக்க முடியாது. ஆனால் சாதாரணமான எண்ணெய் கொண்டு பரலோகத்தை திறக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருகிறார். சாதாரணப்பட்ட உங்கள் மூலமாய் பரலோகம் திறக்கப்பட போகிறது. ஓ ஹல்லேலூயா. பரலோகத்தில் எல்லா ஆசீர்வாதமும் நிறைவாக இருக்கு. ஆமென். பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை தரக்கூடிய ஒரு ஸ்தாபனம் தான் பூமியில் திருச்சபை. ஏன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்திருக்கிறோன்னா, ஆமென், காலையில் எல்லாரும் ரேஷன் கடையில் போய் ரேஷன் வாங்க போகிறது போல, ஆமென், பரலோகத்தினுடைய ரேஷனை நமக்கு ஆண்டவர் அளந்து தருகிற இடம்தான் திருச்சபையானது. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து இங்கே ஆராதிச்சுட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, சிலர் கூடையில் அள்ளிட்டு போவாங்க ஆசீர்வாதத்தை, சிலர் சுமந்துட்டு போவாங்க. ஆமென். சிலர் கை வீசிட்டும் போவாங்க. என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தர் என்ன நிலைமையில் வர்றீங்களோ அந்த நிலைமையில தான். ஹல்லேலூயா. எங்கள் மாமா அடிக்கடி சொல்லுவாங்க, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், மழை நல்லா பெய்யும். ஆனால் அந்த மழை பெய்யும் போது பாத்திரத்தை கமத்தி வச்சிருந்தா ஒரு துள்ளி தண்ணி கூட என்ன செய்யாது, இருக்காது. இங்கேயும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. ஹல்லேலூயா. காலையிலேருந்து மழை பெய்யுது. ஆமென். 4 நாளாக மழை பெஞ்சிட்டே இருக்கு. நன்மையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரலோகத்தை திறந்து ஆண்டவர் என்ன செய்துட்டு இருக்கிறார், கொடுத்துட்டு இருக்கிறார். சிலர் ஸ்டோர் ஹவுஸை வச்சிருக்கிறாங்க. ஆமென். பொக்கிஷங்களை அவங்க நிரப்பி வச்சிருக்கிறாங்க. இனி காலம் வரும்போது, தேவை வரும்போது ஒன்றுனா எடுத்துக்கிடுவாங்க. சிலர் எல்லாம் பாத்திரத்தை வந்த போதே கமத்தி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் இல்லாமல் போவாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க தான் சொல்லுவாங்க, பெந்தகோஸ்தில் வந்து என்ன கிடைச்சது, சபையில் வந்து என்ன கிடைச்சது, ஆராதிச்சு என்ன கிடைச்சது, காணிக்க கொடுத்து என்ன கிடைச்சது, என்ன கிடைக்க, ஆமென், சோத்திர கசாரைக்கு கொஞ்சம், ஆமென், ஹல்லேலூயா, தேய்மானம் வந்தது, எல்லாமே வேற என்ன வர இருக்கு. ஹல்லேலூயா. நான் உண்மையா திறந்த இருதயத்தோடு கூட இருப்போனா நிச்சயமாக, ஆமென், நமக்கு கொடுக்கக்கூடியது உண்டாகும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் நிரப்பி கொண்டே இருப்பா. இது ஒரு செழிப்பினுடைய காலகட்டம். இது ஒரு ஆசீர்வாதத்தினுடைய நாட்கள். இந்த 7 செய்திகளை கர்த்தர் தந்தா, ஆமென், நான் நினைக்கிறேன் இப்படி, ஹல்லேலூயா, யோசேப்பினுடைய காலகட்டத்தில், பார்வோனுடைய காலகட்டத்தில் ஒரு கொழுமையான 7 வருஷங்களை தந்து, அந்த 7 வருஷத்தில் பண்டக சாலை எல்லாம் பெருசாக்கி எல்லாம் நிரப்புனது போல நிரப்பி வச்சிங்கன்னா, இனி வரக்கூடிய பஞ்ச காலத்தில் கர்த்தர் உங்களை திருப்தியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்ற சாட்சி உங்களில் எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. இருக்கிறவங்க கொஞ்சம் கையை வைத்தணும். ஹல்லேலூயா. கொரோனா காலத்தில் நிறைய பேர் பஞ்சத்தில் வாடினார்கள். கொரோனா காலத்தில் நிறைய பேருடைய வேலை போச்சு. கொரோனா காலத்தில் நிறைய பேர், ஆமென், ஹல்லேலூயா, பிஸ்னஸை இழந்துட்டாங்க. ஆனால் கொரோனா காலத்தை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் வரலை. கொரோனா தான் ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு சொன்னவங்க மட்டும் கொஞ்சம் கையை வைத்து காலுங்களேன். ஹல்லேலூயா. எவ்வளோ செழிப்பு தெரியுமா, எவ்வளோ சாப்பாடு மிச்சம். ஆமென். எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருந்தோம். ஹல்லேலூயா. கொரோனா காலத்தில் தான் வீட்டை கட்டினேன். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஆமென். நீங்கள் வந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. மகிமையான வீடு. ஆமென். சுமார் 3200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே, ஆமென், பெரிய வீடு, பங்களா மாதிரி. ஆமென். அந்த தேசத்திலே மலை மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாக கர்த்தர் கட்டி தந்தார். இதெல்லாம் கொரோனா காலத்தில் தான். தேவ பிள்ளைகளுக்கு, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். மலையாளத்தில் ஒரு பழமொழி எங்கள் தகப்பனார் சொல்லுவார், சம்பத்து காலத்து காபத்து வச்சால் ஆபத்து காலத்து காபத்து தின்னாமா. ஹல்லேலூயா. சம்பத்து இருக்கிற காலத்தில் நல்லா விதைக்கணும், நல்லா வாழணும், கொஞ்சம் சேர்த்து வச்சா ஆபத்து காலம் வரும்போது நல்லா உட்கார்ந்து என்ன செய்யலாமா, சாப்பிடலாமா. ஹல்லேலூயா. இந்த செழிப்பின் நாளை, இந்த கன்வென்ஷன் நாளை நமக்கு தந்தபோது பாழாக்கி களையாம ஒவ்வொரு வார்த்தையும் உள்ள சேமித்து வச்சா. அதனால சபையில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தையெல்லாம் குறைவானதுன்னு நான் சொல்லலை, அது மேன்மையான வார்த்தை தான். இது ஸ்பெஷல் மீட்டிங் இல்லையா. எவ்வளோ ஜெபம், எவ்வளோ தியாகம், எவ்வளோ கஷ்டப்பாடு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை ஆடு கொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாம் ஹல்லேலூயா கஷ்டப்பட்டு இந்த கூட்டத்தை நடத்தும் போது நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. நல்லா கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 7 காரியத்தை நான் சொல்லணும். ஆமென், ஸ்தோத்திரம். நேரம் எவ்வளோ இருக்குன்னு தெரியலை, வாட்சை நிறுத்தி தான் ஆகணும். நிற்கட்டும், நான் கொஞ்சம் வேகமாய் போக விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். 7 சாவி சொல்லுங்க. 7 சாவி. எதை திறக்கிற சாவி? ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்த வீட்டு பூட்டை திறக்கிற சாவி கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பணக்காரன் வீட்டில் போய் கதவை தட்டுகிற சாவி அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. மாமியார் மறைச்சு வச்ச 10,000 தொடக்கிறதுக்காக மாமியார் இல்லாத நேரத்தில் போய் திறக்கிற சாவி அல்ல இது. இது ஆமென், முழங்காலில் நின்று பரலோகத்தை திறக்கிற சாவி. ஒரு ஆமென் சொல்லுங்க. பரலோகம் திறக்கப்படும் உங்களுக்காக. இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்காகவும் பரலோகம் திறக்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த செய்தியை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்காகவும் கர்த்தர் பரலோகத்தை
திறப்பா. நான் மறுபடியும் சொல்றேன், பரலோகத்திலிருந்து நன்மையான ஈவுகள் வரும். பரலோகத்திலிருந்து தான் சுகம் வரும். பரலோகத்திலிருந்து தான் அற்புதம் வரும். பரலோகத்திலிருந்து தான் ஆசீர்வாதம் வரும். பரலோகத்திலிருந்து தான் கல்யாணமே வரும். ஆமென். பரலோகத்திலிருந்து தான் குழந்தையே வரும். பரலோகத்திலிருந்து தான் ரட்சிப்பே வரும். பரலோகத்திலிருந்து தான் கிருபைகள் வரும். என்ன ஆசீர்வாதம் இருக்கோ எல்லா ஆசீர்வாதங்களும் உயரங்களிலிருந்து ஜோதிகளுடைய பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிப்பீங்கன்னா இன்னைக்கு சிலருக்காக பாஸ்கெட்டாக கர்த்தர் இறக்கி தருவாராக. ஹல்லேலூயா. சிலர் கேட்பாங்க, சும்மா சோத்திரம் பண்ணா எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு. உண்மையை சொல்றேன், 100% கேரண்டியோடு சொல்றேன், சோத்திரம் பண்ணா எல்லாம் கர்த்தர் தருவார். அநேகருடைய சோத்திரங்களினால கிருபை பெருகும். ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டு ஹல்லேலூயா வேலை செய்து பொத்தலான பையில போடுறதை விட தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் உன்னதமான ஆசீர்வாதம், மகிமையான ஆசீர்வாதம், அது சிறந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சாவி நம்பர் 1. ஆமென். ஆமென். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 12வது வசனத்தையும் வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 12வது வசனம். ஆமென். எண்ணாகமத்தின் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 14 வரைக்கும் உள்ள வசனங்கள் முழுவதும் ஆசீர்வாதங்களைத்தான் சொல்லி இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ வாசிச்சு நீங்க நேரத்தை எடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நான் சொல்ற 2 வசனத்தை மட்டும் வாசிச்சா போதும். ஹல்லேலூயா. அந்த 14 வசனங்களிலும் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க இருந்து இறங்கி வருது? ஹல்லேலூயா. என்னென்ன ஆசீர்வாதம்னு சொன்னால் இன்னைக்கு அந்த 14 வசனமே பேசி முடியாது. நீங்கள் வீட்டில் போய் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹோம்வொர்க். ஆமென். ஹல்லேலூயா. 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய, கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் உன்னை மேன்மையாக வைப்பார். 2 வார்த்தைகள் இங்கே சொல்லப்படுகிறது. ஒன்று, தேவனுடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுப்பாயாக. சொல்லுங்க, கவனமா என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். 2, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களுடைய நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, சாவி நம்பர் 1 தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிதல். ஆமென். யாரும் சொன்ன சத்தம் என் காதில் கேட்கல. ஆமென். சாவி நம்பர் 1 தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிதல். கீழ்ப்படிஞ்சா என்ன நடக்கும்? 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லட்டா கடனோடு வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கையை வைத்து காட்டுங்களேன். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்கு கடன் இருக்கு. ஹல்லேலூயா. சோத்திரம். கடன் இந்த உலகத்தில் சாதாரணமாக நமக்கு வந்துடுது. பைபிளில் ஒரு தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் கூட கடன் இருந்திருக்கு. அதனால் கடன் வாங்குங்க என்று அவன் உபதேசிக்க நான் வரலை. ஹல்லேலூயா. கடனோடு கூட நம்ம செத்தா பரலோகத்துக்கு போக முடியாது. சொல்ற புரிஞ்சா? ஹல்லேலூயா. அவன் கடன்காரன் வந்து சொல்லுவான், இவன் எனக்கு தர வேண்டிய பாக்கி இருக்கு, இவன் அங்கே உள்ள ஏற்றக்கூடாது அப்படின்னு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். நல்லா கையை வைத்துங்களேன். தேவ வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய தொடங்குவீங்கன்னா, அவன் கொஞ்சம் தான் இருந்துச்சு கையில். விதவை வீட்டில் ஒரு அவன் ஹல்லேலூயா பரணி எண்ணெய் மட்டும். ஆனால் இந்த பரணி எண்ணெய் இருக்கும்போது மனுஷனுடைய ஆலோசனை அவள் கேட்கல, தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்டாள். தேவ மனுஷன் சொன்னார், நீ வீட்டில் போய் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. ஏற்கனவே கடன் அடிமையாகி கொண்டு போக கடன் கொடுத்தவன் வந்து வாசலில் நிற்கிறான். ஆனால் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அசாத்தியமான காரியம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்குறது. ஆனால் வாங்கினாங்க. 2, கதவை பூட்டினாங்க. 3,
அவளும் பிள்ளைகளும் ஒருமனப்பட்டாங்க, சொன்னபடி செஞ்சாங்க. வெறும் பாத்திரத்தில் ஊற்றுனாங்க, எந்த கேள்வியும் கேட்காம ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என் கையை பாருங்களேன், நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய கண்ணை திறந்து பார்க்கணும். இதில் எத்தனை லிட்டர் தண்ணி இருக்குது? சுமார் 100 மில்லி. சோத்ரா 100 மில்லி, 200 மில்லி. சரி, அல்லேலூயா. இந்த 200 மில்லி இங்கே இருக்கிற அண்டா குண்டா இதெல்லாம் நிரப்புமா? நிரப்பாது. மனுஷிகமாக சிந்திச்சா உங்கள் கையில் இருக்கிற வருமானத்தை கொண்டு கடனை அடைக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் பட்ட கடன், உங்களுடைய லோன் கடனாக இருக்கட்டும், வட்டி கடனாக இருக்கட்டும், வஸ்து வாங்கின கடனாக இருக்கட்டும், பிள்ளையை படிக்க வச்ச கடனாக இருக்கட்டும், பிள்ளையை திருமணம் பண்ணி கொடுத்த கடனாக இருக்கட்டும், வியாதியினால் வந்த கடனாக இருக்கட்டும், ஒரே நாளில் அடைக்க வழி இல்லை. ஆனால் இந்த கையில் இருக்கிறது கொஞ்சம். தேவனுடைய ஆலோசனைப்படி நீங்கள் ஊற்றும்போது நான் என்ன பார்க்குறேன்னா, ஆமென், இப்போ இதில் ஆமென் ஒரு டியூபு இணைக்கப்படுது. அதான் ஆசீர்வாதத்தினுடைய ரகசியம். எங்கேருந்துன்னா, பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷத்திலிருந்து ஒரு பைப் அப்படியே வந்து இதில் இணைக்கப்படுது. நம்ம கண்ணுக்கு தெரியலை. அந்த பரலோகத்தை கர்த்தர் திறக்கிறார். தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய ஆரம்பித்த போது பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் வந்து இதில் இறங்கி இதில் இருந்து பாத்திரங்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறது. அந்த விதவைக்கு செய்ததை உங்களுக்கும் எனக்கும் செய்ய என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். கரத்தை உயர்த்தி பிடிங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி நான் செய்வேனப்பா. அந்த திறவுகோலை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவரே, இந்த 2025 வருஷம் முடிவதற்குள்ள இந்த ஆலயத்துக்குள்ள கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிற ஒவ்வொருடைய கடனும் அடைக்கப்படுவதாக. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக்குவாராக. எப்படி அடையும்னு எங்களுக்கு தெரியாது, எந்த வழியில துறக்கப்படும் என்று எங்களுக்கு தெரியாது. இந்த வசனம் என்கிற திறவுகோலை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த வசனம் சொல்லுகிற வண்ணமாய் நாங்கள் கீழ்ப்படுகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு 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 அற்புதம் நடப்பதாக. ஓ ஹல்லேலூயா. எலிசாவினுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்த அந்த மகளுக்காக ஏற்ற காலத்திலே கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறந்து ஆமென் கடனை அடைக்கும்படி மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணும்படி உதவி செய்தது போல இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய 4வது பகற்காலத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கடன் அடைக்கப்படுவதாக, வழிகள் திறக்கப்படுவதாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் அசாதாரணமான காரியத்தை காண்பீங்க. உடைய குடும்பம் காணும். ஆமென். எங்கே வழி இல்லையோ அங்கே கர்த்தர் வழியை திறப்பார். உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. கர்த்தரை மட்டும் துதிச்சிட்டு இருக்கேன். கர்த்தர் மேலே மட்டும் நம்பிக்கையாக இருங்க. அடைக்க முடியாத கடன்களை கர்த்தர் அடைப்பார், வழிகளை திறப்பார். எனக்கு நிறைய சாட்சி இருக்குன்னு சொல்றதுக்கு, ஆனால் காலையில் வசனத்தை மட்டும் நான் சொல்லி போகிறேன் வேகமாய். கர்த்தர் உங்களுக்காய் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆமென். 2வது சாவி நேரம் போது இல்லையா? ஆமென். 7 சாவியை சொல்லணும், 7 திறவுகோலை தந்துட்டு போகணும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நீ பயன்படுத்தி பூட்டுகள் எல்லாம் உடைக்காம திறந்துடணும். அல்லேலூயா. திறக்க வேண்டிய கதவுகளை கர்த்தர் திறப்பார். சில தாய்மாருக்காக திறக்க போறார், சில வாலிபர்களுக்காய் கர்த்தர் கதவுகளை திறக்க போகிறார். நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு வசனம், வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிலதெல்பியா சபையினுடைய தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவர். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுங்க தாவீதின் திறவுகோலை உடையவர். சத்தமா, தாவீதின் திறவுகோல். என்ன திறவுகோல்? அல்லேலூயா. 1வது திறவுகோல் கீழ்ப்படிதல் என்ற திறவுகோல். 2வது திறவுகோல் தாவீதினுடைய திறவுகோல். சொல்லுங்க, வானம் திறக்கப்படணும்னா தாவீதினுடைய திறவுகோல் வேணும். அல்லேலூயா. யாராவது சீக்கிரம் சொல்லுங்களேன், இந்த தாவீதினுடைய திறவுகோல் எது? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேத புத்தகத்தில் அதிகமான சங்கீதங்களை எழுதினது யார் என்று கேட்டால் தாவீது.
அதிகமான பாட்டு பாடினது யார் என்று கேட்டால் தாவீது. அதிகமாய் தேவனை துதித்தது யார் என்று கேட்டால் தாவீது. அப்படின்னா தாவீதினுடைய திறவுகோல்னா என்னன்னு சொல்லுங்களேன். துதி துதி துதி. தாவீது யூதா கோத்திரத்தில் வந்தார். யூதா என்றால் அர்த்தம் துதி. அல்லேலூயா. ஜெபம் வாசலை திறக்குமா, ஆனா துதி வாசலை பிடுங்கி எறிஞ்சிருமா. சொன்ன புரிஞ்சா? ஜெபம் கதவைத்தான் திறக்கும், ஆனா துதி அந்த மதிலே இல்லாம எல்லாத்தையும் இடிச்சு நுறுக்கிடும். எது வேணும் உங்களுக்கு? அல்லேலூயா. அவன் இரண்டாவது திறவுகோல் துதிக்கணும். சொல்லுங்க, துதிக்கணும். நம்ம நினைக்கிறோம் இந்த பாஸ்டர்மாருக்கு வேறு வேலையே இல்லை, கையை உயர்த்த சொல்கிறாங்க, ஆமீன், அல்லேலூயா சொல்ல சொல்கிறாங்க, ஆமீன், என்னெல்லாம் பாடுபடுத்துகிறாங்க. நானும் கொஞ்ச நேரம் சமாதானமாக வந்து உட்காந்து உறங்கி எழும்பி போகலான்னு வந்தால் இவங்க விடுறாங்களா? ஆமீன், உறங்க விடாமல் பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட சொல்லி ஆமீன் தட்டி எழுப்பி கையை கொடுங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்களேன்னு நினைக்கிறோம். இல்லை தெய்வ பிள்ளையே. அல்லேலூயா. ஆமீன். வீட்டில் உங்களுக்கு நிம்மதி இல்லை தான், உறங்க முடியலை, அதனால் ஆலயத்தில் வந்தாவது கொஞ்சம் நேரம் உறங்குறீங்க, சமாதானமாக போங்க, நல்லது. ஆனால் தேவ சமூகத்தில் வந்து நம்ம துதிக்காமல் மௌனமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வேத வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா சில நேரங்கள் பைத்தியக்காரத்தனமாக உலகத்தின் மனுஷனுக்கு தோன்றும். யோசபாத்துக்கு முன்பதாக அம்மோனியர்கள், மோவாபியர்கள், சேயீர் மலை தேசத்தார் வந்து நிற்கிறாங்க. யோசபாத் சொல்றாரு, அந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன செய்கிறோன்னா எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கம் வரும், என்ன செய்யணும் என்று தெரியாத நிலைமைகள் வரும், யாரை கூப்பிடணும்னு தெரியாத நிலைமை வரும். நம்மளும் பலத்தவர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சூழ்நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். நாம் தனிமைப்படுகிற நேரங்கள் வரும். அந்த நேரத்தில் கண்ணீர் சிந்தி பள்ளத்தாக்கில் போகாதபடி அந்த நேரத்தில் யோசபாத்து ஆமென் கர்த்தரை நோக்கி பார்த்தபோது கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அப்போ நம்புகிறதுனா என்னது? ஆலையிலும் என்னைக்கு வாசமே சங்கீதத்தில் நான் நம்புகிறது அவராலே வரும் அப்படின்னா அந்த நம்பிக்கையை விசுவாசமாக மாற்றணும். அந்த நம்பிக்கை விசுவாசமாய் மாறும்போது விசுவாசம் செயலாய் மாறணும். ஆமென். ஆலையிலே செயல்படாத விசுவாசம் செத்தது. அதான் கிரியை இல்லாத விசுவாசம் என்ன செய்தது? செத்தது. 3 ஜாதிகள் முன்னால நிற்கி, அம்மோனியர்கள், மோவாபியர்கள், சேயீர் மலை தேசத்தார்கள். அவன் எந்த ஒரு ராஜாவும் ஒரு சத்துருட்டை யுத்தம் பண்ணதுக்கு போறதுக்கு முன்னால தன்னுடைய படை பலத்தை கொஞ்சம் கணக்கு பார்ப்பானா, எதிரியுடைய பலத்தை கொஞ்சம் கணக்கு பார்ப்பான். இப்போ ரெண்டும் பார்க்குறான் யோசபாத் உட்கார்ந்து. அது பெரிய இராணுவம், நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சம். அதான் சொன்னார், அந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது. பார்த்துட்டு ஆமென் ஒரு காரியத்தை செய்தாங்க, அந்த கர்த்தரை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி தன்னுடைய தகப்பனாகிய தாவீது எதை செய்தாரோ அந்த ஆராதனைக்காக எக்காலங்களை ஊதுகிற, பூரிகளை பிடிக்கிற, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதிக்கிற பாடகர்களை முன்னால நிறுத்தினார்கள். அல்லேலூயா. சரித்திரத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்தா கிதியோன் அதை செய்தார். இனியும் பின்னால திரும்பி பார்த்தா அவன் யோசுவா அதை செய்தார். இனியும் திரும்பி பார்த்தா தாவீது ராஜா பாடி துதித்தார். அல்லேலூயா. நமக்கு முன்பதாக மேகம் போன்ற எத்தனையோ திரளான சாட்சிகள் இருக்கிறது. இன்னைக்கு அந்த தாவீதின் திறவுகோலை நமக்கு இலவசமாய் தருகிறார், நம்முடைய கையில கத்த தருகிறார். அதுதான் துதி என்ற ஆயுதம், அதுதான் ஆராதனை என்ற ஆயுதம். ஆராதித்து பாருங்கள், மதில்களை கத்தர் உடைத்து எறிவார். ஆராதித்து பாருங்கள், அடைக்கப்பட்ட வாசல்களை கத்தர் உங்களுக்காக திறப்பார். ஆராதித்து பாருங்கள், அடைக்கப்பட்ட கற்பங்களை கத்தர் திறப்பார். ஆராதித்து பாருங்க. விசா ஸ்டாம்ப் பண்ண முடியாம நெருக்கத்தில் இருக்கிறீங்களா? வாசலை கத்தர் திறப்பார். வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்படுகிறீர்களா? பிள்ளையினுடைய படிப்பு
படிப்பு தடைபட்டிருக்கிறதா? திருமண கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? ஓ, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். தாவீதின் திறவுகளை இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கையில வச்சிருக்கிறாரு. அந்த திறவுகளை எடுத்து பயன்படுத்தி பாருங்க. கையை தட்டுனா நல்லா தட்டணும், வாயை திறந்தா நல்லா துதிக்கணும். ஏனென்றால் நான் துதிப்பது மனுஷனை அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனை. இந்த ஆலயத்துக்குள்ள துதித்துக் கொண்டிருக்கிற போது உனக்கான கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். இந்த கால வேளையில் எனக்கான கதவுகளை கத்த திறக்கிறதற்காய் சோத்திரம். சத்துரு அடைத்த கதவுகளை கத்த திறக்கிறதற்காய் சோத்திரம். மனுஷன் அடைத்த கதவுகளை கத்த திறக்கிறதற்காய் சோத்திரம். ஓ, எங்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் கிருத்தம் பண்ணுகிற அம்மோனிய கூட்டங்களை, மோவாபிய கூட்டங்களை, சேயீர் மலை தேசத்தாரை, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எழுப்ப பண்ணுகிறதற்காய் சோத்திரம். ஹல்லேலூயா. பிரச்சனையின் மத்தியிலே துதியுங்கள், வியாதியின் மத்தியிலே துதியுங்கள், தேவையின் மத்தியிலே துதியுங்கள், நெருக்கத்தின் மத்தியிலே துதியுங்கள், சத்துருக்கள் எதிராக எழும்பும் போது துதியுங்கள், பகைக்கிறவர்கள் மத்தியிலே துதியுங்கள், நன்மை பெற்றவர்கள் தீமை செய்யும் போது துதியுங்கள், நஷ்டங்கள் வரும்போது துதியுங்கள். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை துதித்து பாருங்க. கையில் இருக்கிற கொஞ்சத்தை கையில் எடுத்து துதித்து பாருங்கள். இயேசுனுடைய வாழ்க்கை முழுவதும் துதியாக நிறந்தது. லாசருடைய கல்லறையுடைய வாசல்ல வந்து துதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. 5 அப்பத்தையும் 2 மீனையும் கையில் எடுத்து அவர் துதித்தார், சோத்திரம் பண்ணினார். அப்பத்தை எடுத்து பிட்டு சோத்திரம் பண்ணினார். சோத்திரம் பண்ண 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 அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. அவிசுவாசத்தின் வார்த்தைகளை சொல்லக்கூடாது. ஆமென், சொல்லுங்க. இவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்போம், இவ்வளோ காரியங்களை கேட்டிருப்போம், வசனத்தை கேட்டிருப்போம். ஆமென். கூட்டம் முடிஞ்சு போகும்போது, அக்கா நல்லா இருக்கீங்களா, என்னத்தை சொல்ல இருக்குன்னு போச்சா? ஹல்லேலூயா. எங்க விளங்க போகுது? ஹல்லேலூயா. ஆமென். 21 நாள் உபவாசம் முடிஞ்ச ஒரு சகோதரி சாட்சி சொல்லுது, பாஸ்டரே, விசுவாச பிள்ளைகளே, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். சாத்தா எங்களை சுற்றி 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 கட்டி 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 வச்சிருக்கிறான். ஐயோ, ஒரே போராட்டம். 21 நாள் ஜெபம் முடிஞ்சாச்சு, இனியும் போராட்டம் என்ன செய்யல. ஹல்லேலூயா. இந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சா, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோவுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு வல்லமையும் எங்களை போராட முடியாது. யோபையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சூழ கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வேலி அடைத்திருக்கிறார். இது நம்முடைய தரிசனத்தில் பார்க்கணும். ஹல்லேலூயா. நீ தொட முடியாதப்பா, நீ உள்ள வர முடியாதப்பா. ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் வீடு ஜெபிக்கிற வீடு, எங்கள் வீடு ஆராதிக்கிற வீடு. வசனத்தினால கர்த்தர்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. ஆமென். சத்துரு துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போவான். ஆமென். புரிஞ்சவங்க நல்லா கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. துதிக்கணும், சோத்திரம் பண்ணணும், ஆராதிக்கணும், எல்லா சூழ்நிலைமையிலையும் ஆராதிக்கணும். பிரச்சனை இருக்கும்போது நல்லா காலையிலும் முழங்கால் போட்டு கையை வைத்து ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசணும். அதுக்காக சபையில் உபவாச கூட்டம் வரணும்னு காத்து இருக்கக்கூடாது. வீட்டிலேயே துதியுங்கள். ஆமென். வாகனத்தில் துதியுங்கள், வேலை செய்கிற இடத்துல துதியுங்கள், சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது துதியுங்கள். ஹல்லேலூயா. சாப்பாடு வைக்க தெரியலையா? ஆமென், சோத்திரம். அம்மா ஆமென் என்ன செய்யணும்? சட்டியை அடுப்பில் வைக்கணும். ஆமென். அம்மா என்ன செய்யணும்? ஆமென், கேஸில் ஆமென் திறக்கணும். அம்மா என்ன செய்யணும்? லைட்டர் எடுத்து கொழுக்கணும். ஆமென். அம்மா என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. சட்டியை தூக்கி. ஹல்லேலூயா. சிலருக்கு ஆமென் சோத்திரம் வீட்டில் இது ஒன்றும் தெரியாது. கல்யாணம் ஆன பிறகு அங்கே போய் இப்படி ஃபோனு பண்ண 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 கடைசியில் அவன் சொல்லுவான், ஆமென் சோத்திரம், நீ ஆமென் காலத்திலிருந்து சாயங்காலம் வர உங்கள் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்கிற, இனி அம்மா கூடயே போய் இரு. என்னமோ செய்தி இங்கெல்லாம் வருது. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் சில சகோதரிமார் கண்ணை உருட்டி என்ன முறைச்சி பார்க்குறாங்க. என்ன பாஸ்டர் இப்படி எல்லாமா பேசுறது? என் குடும்பத்தை குறித்து எவ்வளோ இவர்கிட்ட போட்டு விட்டுட்டா பரல இருக்கு அப்படின்னு. நான் யார்ட்டையும் பேசுகிறதில்லை. அவன் உங்களை முகத்தை பார்த்தா எனக்கு தெரியும். ஆமாம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு சந்தோஷம். ஆனால் உங்கள் கதை ஒன்றும் எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிற கதையை நான் சொல்லாமலும் போக முடியாது. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன்
யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்ற, உனக்கு ஒன்றும் தெரியாட்டாலும் நல்லா துதிச்சிட்டு ஹல்லேலூயா சோத்திரம் ஆமென் அரிசியை போட்டு கஞ்சியை வச்சா அந்த கஞ்சிக்கு இருக்கிற டேஸ்ட் மாதிரி இந்த உலகத்தில் எங்கேயும் டேஸ்ட் வராது. ஹல்லேலூயா. 2 சகோதரமார் அல்லேலூயா சொல்லி இருக்கிறாங்க. அவங்க அனுபவிக்கிற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. கையை வச்சு ஆமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க அங்கே யார் அப்படின்னு. ஹல்லேலூயா. தேடுங்கள் கண்டடைவீர்கள். வீட்டில் போய் நல்லா சோத்திரம் பண்ணி சாப்பாடு வச்சு கொடுங்க. அவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க, உங்கள் சாப்பாட்டுக்காக அவங்க காத்திருப்பாங்க. ஹல்லேலூயா. துதியுங்கள் 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 துதியுங்கள், மகிமை இறங்கும். துதி ஒரு பெரிய திறவுகோல். 3 லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்று ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வானத்தை திறக்கிற திறவுகோல் நம்பர் 3. 1வது திறவுகோல் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள், வானம் திறக்கும். 2வது திறவுகோல் துதித்து தாவீதினுடைய திறவுகோலை பயன்படுத்துங்கள், வானங்கள் திறக்கப்படும். 3வது திறவுகோல் அல்லது ஞானசானம் பெற்று ஆமென் அப்படியே ஓடிடக்கூடாது. ஞானசானம் பெற்றவங்க செய்ய வேண்டிய அடுத்த முதல் வேலை ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. பிரேயர் பிரிங்ஸ் த விக்டரி. ஆமென். பில்லி கிரஹாம் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மகிமையான பரிசுத்தவான். 99 வயது வரைக்கும் வாழ்ந்து அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். அவருடைய கூட்டங்களில் லட்சங்கள் பங்கெடுத்தார்கள். லட்சங்கள் பங்கெடுத்தது மட்டுமல்ல, ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அழுகையோடு கூட. ஒரு நாள் அமெரிக்காவினுடைய பிரபலமான ஒரு பத்திரிகை நிருபர் அவரிடத்தில் வந்து ஒரு பேட்டி எடுத்தார். ஆமென். அவன் கேட்ட முதல் கேள்வி, வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் யுவர் சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி? உம்முடைய வெற்றியுள்ள ஊழியத்தின் ஆமென் ரகசியம் என்ன? ஆமென். ஹல்லேலூயா. பில்லி கிரஹாம் மேலே கீழே பார்த்தார். திரும்பவும் கேட்டாங்க. ஆமென். அவர் சொன்னாராம் 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு. உடனே அவர் டைரியில் எடுத்துட்டார். அந்த பத்திரிகைக்காரர் எழுத ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆமென் திங் இஸ் ப்ரேயர். முதல் காரியம் என்னது? ஜெபம். 2 செகண்ட் ஹல்லேலூயா. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஆமென் ப்ரேயர். ஹல்லேலூயா. 3 ஆமென். the third important thing is prayer. ஹல்லேலூயா. ஜெபத்தை விட சிறந்த திறவுகோல் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. ஜெபிக்கிற மனுஷனுக்கு முன்பதாக எல்லா கதவுகளும் தானாகவே திறக்கும். ஆமென். பேதுருவை பிடிச்சு சிறைச்சாலைக்குள்ளே போட்டாங்க. அந்த சிறைச்சாலை ஆமென் வகுப்புக்கு 4 பேர் வச்சு காவல் காக்கிற 3 அடுக்கு பாதுகாக்கு. முதல் காவல், 2ஆம் காவல், இருப்பு கதவு, 3 கதவு. இந்த கதவுகள் எல்லாம் பூட்டி சாவி ஜெயிலர்கிட்ட இருக்குதோ இல்லை ஏறதுகிட்ட இருக்குதோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆமென் இந்த காலத்து ஆமென் பூட்டு மாதிரி இல்லை, அந்த காலத்து பூட்டுகள். சில கோயில்களில் நீங்கள் பார்த்தா தெரியும், பெரிய கதவுகள் இருக்கும். ஆமென். அவன் அன்னைக்குள்ள கதவுகளை திறக்கணும்னா யானை கட்டி வலிக்கணுமா. யானை கதவுல கட்டி யானையை கட்டி இழுத்தாதான் அந்த கதவு என்ன செய்யும்? திறந்து வரும். இப்படிப்பட்ட கதவுகள் உள்ள அப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தினுடைய காலகட்டத்தில் ஆமென் அந்த கதவை திறந்து பேதுருவை வெளியே கொண்டு வர முடியாது. ஆனால் சபையார் தேவ சமூகத்தில் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். ஊக்கமாய் ஜெபிக்கும் போது தேவன் தன்னுடைய தூதனை சிறைச்சாலைக்குள்ளே அனுப்பினார். ஹல்லேலூயா. உறங்கி கொண்டிருந்த பேதுருவை தட்டி எழுப்பி இப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரும்போது, நீங்கள் ஏர்போர்ட்டில் லூலு மாலில் எல்லாம் போனீங்கன்னா அப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக் சென்சர் வச்ச கதவுகள் இருக்குது. அப்படியே தானே திறக்கிறது மாதிரி ஜெபிக்கிற மனுஷனுக்கு முன்பதாக நடந்து போகும்போது கதவுகள் ஒன்றுன்னா தானாக திறக்கும். நான் முட்ட வேண்டிய அவசியம் இல்லை, சாவியை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு முன்பதாய் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். இது தீர்க்க தரிசனமான செய்தி. இது உங்களோடு கர்த்தர் பேசுகிற மகிமையான வார்த்தை. ஹல்லேலூயா. ஆமென். முட்டி முட்டி நிற்காதீங்க. உங்களுக்காய் கதவுகளை திறக்கிறவர் இன்றைக்கு நமக்கு முன்பாக போகிறார். கோரேசை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஆமென், நீ என்னை அறியாதிருந்தும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். சொல்லிட்டு சொன்னார், ஹல்லேலூயா, நான் உனக்கு முன்னே போவேன். நான் இன்னைக்கு காலையில் பார்க்கிறேன், எனக்கு முன்னால் கர்த்தர் போய் கொண்டிருக்கிறார். நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது
உங்களுக்கு மட்டும் நான் பிரசங்கம் பண்ணல, இந்த பிரசங்கம் என்னோடு கர்த்தர் பேசுகிறார். ஜான் மார்ட்டினே, உனக்கு முன்பதாக, உன்னுடைய குடும்பத்துக்கு முன்பதாக, உன்னுடைய திருச்சபைக்கு முன்பதாக, உன்னுடைய வாழ்க்கை பயணத்துக்கு முன்பதாக நான் கடந்து போகிறேன். ஹல்லேலூயா. மோசே ஜெபம் பண்ணாரு, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக வராமல் போனால் என்னை இந்த இடத்திலிருந்து புறப்பட பண்ணாதரும். எத்தனையோ ஆபத்துகள் நமக்கு முன்பதாக இருக்கிற போது, எத்தனையோ போராட்டங்களை நாம் சந்திக்கிற போது கர்த்தர் நமக்கு முன்பாக போவார்னா எந்த கதவை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. தடைகளை குறித்து நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. மீகா 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக போகிறார். ஜெபிக்கிற குடும்பமே, ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, திறப்பில் நின்று ஜெபித்தது உண்மை என்றால், தேவ சமூகத்தில் காத்திருந்தது உண்மை என்றால், ஆமென், உன்னுடைய காரியங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தது உண்மை என்றால், ஆமென், உனக்கான கதவை திறக்கும்படி என் தேவன் உனக்கு முன்பதாய் யூதா கோத்திரத்து சிங்கமாய், தாவீதின் வேராய், விடிவெள்ளி நட்சத்திரமாய் அவர் புறப்பட்டு வருவார். அவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவே. இதுவரைக்கும் கோணலாய் இருந்தவைகள் இந்த 4வது பகற்காலத்தில் செவ்வையாக்கப்படுகிறது. செவ்வையாக்கப்படுவது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை உடைத்து, இறப்பு தாழ்பால்களை முறைத்து, அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிப்பிடங்கள் இருக்கிற பொக்கிஷங்களையும் நான் உன்னுடைய கையில் எடுத்து தருவேன். ரகா தனா சந்தலா ரிகத்தியால் அரதலமடா. நான் ஒரு தரிசனம் பார்க்கிறது போல பார்க்கிறேன். சில சாவி குத்துகளை சிலருடைய கரத்தில் கத்த தருகிறார். சிலருக்கு முன்பதாக கோணலானவைகள் செவையாக்கப்படுகிறது. வீட்டுக்கு வழி இல்லையா? தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வீட்டில் வாகனம் வரக்கூடிய அளவிற்கு வழியை கத்த தருவார். உன்னுடைய பிள்ளைகள் எங்கேயோ அவன் கட்டப்பட்டிருக்கிறாங்களா? இல்லை, அவன் அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் உனக்காக திறக்கிறார். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவினுடைய வர்த்தக லாபம் உன்னிடத்துக்கு தாண்டி வரும். ஹல்லேலூயா. தேவன் செய்ய நினைத்தது தடைப்படுவதில்லை. கையை தட்டி நல்லா கர்த்தரை மையப்படுத்துங்களேன். ஜெபிக்க ஆரம்பிங்க. காலங்களில் எழும்பி ஜெபிக்கணும், அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கணும், வீட்டை கூட்டி ஜெபிக்கணும், ஆமென், குடும்பமாய் ஜெபிக்கணும், கணவன் மனைவி ஒருமித்து கரங்கோர்த்து பிடித்து ஜெபிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. 2025 நீ அறியாத வழியை கர்த்தர் உனக்காக திறக்க போகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மரபு திறவு கொடுத்து நீ அறியாதது, உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஹல்லேலூயா. சில பிள்ளைகளுக்கான பாஸ்போர்ட்டுகள் ரெடியாக போகிறது. சில பிள்ளைகளுக்கான வழிகள் திறக்கப்பட போகிறது. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய குடும்பத்தில் யாரும் அனுபவித்திராத, உன்னுடைய குடும்பத்தில் யாரும் கண்டிராத மேன்மையான இடத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து உட்கார பண்ணுவார். ஹல்லேலூயா. ஓ, சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு கூட உட்கார பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. 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 Thank you Holy Spirit. நேற்றுக்கு செய்து முடிச்ச உடனே ஒரு தகப்பனா இருந்தார், வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டார். அப்படியே பிடிச்சி சொன்னார், உங்களை பெற்ற தாய் பாக்கியவதி அப்படின்னு. எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? தேவ பிள்ளையே, உடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிற ஒரு தாய் இருப்பாங்கன்னா உடைய வாழ்க்கையில் உயர்த்தப்படுவீங்க. தாய்மாரை பார்த்து சொல்கிறேன், ஆமென், நீங்கள் ஜெபிக்கிறவங்களாகவே இருக்கணும், நீங்கள் ஜெபிக்கிறவர்களாகவே இருக்கணும். உடைய பிள்ளைக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வைத்தீங்களோ இல்லையோ, உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்தீங்களோ இல்லையோ, உங்களுடைய பிள்ளைகளுக்காய் வீட்டை கட்டினீங்களோ இல்லையோ, ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்காய் திறப்பில் நின்று முழங்காலில் நின்று ஜெபிப்பீங்கன்னா, ராத்திரி படுத்து கிடக்கும் போது அந்த கால் மாட்டில் போய் அல்லது தலைமாட்டில் போய் நின்று ஒரு சொட்டு கண்ணீரை சிந்துவீங்கன்னா அது ஒரு பொக்கிஷமாக இருக்கும். கர்த்தர் உன் பிள்ளைகளுக்காய் அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பா, அறியாத வாசலை கத்த திறப்பா. உன் சந்ததி மேலுடைய ஆவியும் உன்னுடைய சந்தானத்தின் மேலுடைய ஆசீர்வாதத்தையும் வைப்பேன் என்று கத்த சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளில் நீங்கள் இந்த சாட்சிகளை கேட்பீங்க. அவை உன்னை பெற்ற தாய் பாக்கியவதி என்று உன் பிள்ளைகளை பார்த்து யாரோ ஒருவர் சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஓ, உன்னுடைய பிள்ளைகளுக்காய் அடைக்கப்பட்ட கதவுகளை கத்த திறப்பார். ஹல்லேலூயா. அநேகருடைய கண்ணீர் இங்கே விழுந்து கொண்டிருக்கிறது. அவன் இங்கே ஜெபிக்கிற ஒருவர் உங்களுடைய
வீட்டில் இருப்பாங்கன்னா அவங்கள ஜெபத்துக்கு நீங்கள் உற்சாகப்படுத்துங்க, அவங்கள தட்டி கொடுங்கள். ஹல்லேலூயா. அவங்கள உற்சாகப்படுத்துங்க. சும்மா அவங்கள சண்டை போடாதீங்க, எரிஞ்சு விழாதீங்க. என்ன ஜெபம் ஜெபம்னு ஓடிக்கொண்டிருக்கிற, என்ன 24 மணிக்கு ஒரு ஜெபம், உனக்கு சத்தம் ஆமென் எனக்கு டிஸ்டர்பாக இருக்கிறது, ஆமென் உன்னுடைய அழுகை எனக்கு டிஸ்டர்பாக இருக்கிறது, எப்போதும் அழுமுஞ்சி என்று சொல்லி திட்டாதிருங்கள் சகோதரனே சகோதரியே. ஆமென். பிள்ளைகளை ஜெபிக்கிறவனுடைய தாயை பார்த்து பரியாசம் பண்ணாத. அவனுடைய ஜெபம்தான் உன்னுடைய எதிர்காலத்தினுடைய பொக்கிஷம் என்பதை நீ மறந்து போகாதே. ஆமென். ஜெபம் என்பது பாதாள வல்லமைகளை நிர்மூலமாக்குகிற திறவுகோல். உனக்கு வர வேண்டிய ஆபத்துகள், உனக்கு வர வேண்டிய போராட்டங்கள், உனக்கு வர வேண்டிய பிரச்சனைகளை முன்கூட்டி ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். அவர்கள் திறப்பில் நிற்கும் போது கேன்சர் விலகி போகும், அவங்க திறப்பில் நிற்கும் போது ஆபத்து விலகி போகும், மரண கட்டுகள் விலகி போகும். ஓ ஹல்லேலூயா. அவனுடைய கால் கண்ணிகளிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு என் தேவன் உன்னை காப்பார். Thank you Holy Spirit. Hallelujah. இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாத மேன்மை ஜெபிக்கிறவர்களுக்கு உண்டு, யாருக்கும் இல்லாத அதிகாரம் ஜெபிக்கிறவர்களுக்கு உண்டு. ஜெபிக்கிறவர்களால் வானத்தை தடுத்து நிறுத்த முடியும், மழை பெய்யாதபடிக்கு அடைக்கப்பட்ட பூட்டுகளை துறக்க முடியும். கரங்களில் கத்த தந்த திறவுகளை பயன்படுத்து என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். Thank you Holy Spirit. ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். Hallelujah. Hallelujah. Glory, 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 glory. கட்டுப்படுத்த முடியாத அந்த உன்னதமான மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்கிறீங்க? ஆண்டவரோடு பேச ஆரம்பிங்க, ஆண்டவரோடு பேச ஆரம்பிங்க. என் செய்தி முடியாட்டா என்ன பரவாயில்ல, ஆண்டவருடைய பிரசன்னம் இன்னைக்கு சில அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்க போகிறது. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவீங்களா? கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்பீங்களா? அழணும்னா சத்தமிட்டு அழுங்கள். ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு முழுவதுமாய் விட்டு கொடுத்துருங்க. ராபாலா காத்தனா ரிகதரா தலா ஓஷியாலரா தலபரா. எஸ் 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 எஸ். பரிசுத்த ஆவியானவரே நன்றி. இந்த ஆலயத்தில் ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த தாய் மேல ஒரு ஜெப ஆவி, ஒரு அபிஷேகத்தின் அக்கினி. சகோதரியே உன் மேல ஓ இதுவரைக்கும் நீ பெற்றாத ஒரு ஜெப அலையை கர்த்தர் ஊற்றுகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது வாரிசத்தில் பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தின் திறவுகோலை சிலருடைய கரங்களில் தருகிறார். Receive the mighty power of the Holy Spirit. பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். எலியாவை போல ஜெபிக்கிற சிலரை கர்த்தர் எழுப்புவாராக. எஸ் அன்னாளை போல அழுது ஜெபிக்கிற சிலரை எழுப்புவாராக. ஓ திறப்பில் நிற்கிற சிலரை கர்த்தர் எழுப்புவாராக. நான் ஆவியில உணர்கிறேன். ஜெபிக்கிறவனுடைய வீட்டுக்குள்ளே தேவதூதன் இறங்கி வருவான், தேவதூதன் இறங்கி வருவான். பிரத்யட்சமாய் பிரத்யட்சமாய் தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதர்கள் இறங்கி வருவாங்க. பெற்றுக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம். பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்களான்னு நினைக்க வேண்டாம். ஜெபம் 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 ஜெபம். ஓ prayer is the secret of your success. உன்னுடைய குடும்பத்தினுடைய வெற்றியினுடைய ரகசியம் ஜெபம்தான். உன்னுடைய வருமானத்தினுடைய ரகசியம் ஜெபம்தான். உன்னுடைய பிள்ளையினுடைய ஆசீர்வாதம் ஜெபம்தான். உன்னுடைய சபையினுடைய வளர்ச்சி ஜெபம்தான். ஜெபிக்கிறவர்கள் எழும்பட்டும், ஜெபிக்கிறவர்கள் எழும்பட்டும், ஜெபிக்கிறவர்கள் எழும்பட்டும், ஜெபிக்கிறவர்கள் எழும்பட்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவருடைய நெற்றிகளிலே கர்த்தர் அடையாளமிட்டு கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிறவருடைய நெற்றிகளிலே கர்த்தர் அடையாளமிட்டு கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிறவர்கள் தூணாக எழும்புவார்கள். Oh Jesus. Hallelujah. அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. 1 தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிதல், 2 துதி ஆராதனை, 3 இருதயத்தை உடைத்து ஜெபிக்கிற ஜெபங்கள் அல்லேலூயா பரலோகத்தை திறக்கும், 4 பாடுகளும் உபத்திரவங்களும். சொல்லுங்க, பாடு உபத்திரவம். இன்னைக்கு பாடு உபத்திரவங்கள் சகிக்கிற ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க.
அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம். ஆமென். பொறுமை நமக்கு ரொம்ப அவசியம். பொறுமை நமக்கு அவசியம். அல்லேலூயா. எப்போதும் எழுப்புதல் அல்ல, எப்பொழுதும் ஆசீர்வாதங்கள் அல்ல. ஆமென். சில நேரத்தில் பாடுகளின் வழியாய் கடந்து போய் தான் ஆகணும். ஆமென். கற்ப வேதனை இல்லாமல் குழந்தையை பெற்றெடுக்க முடியாதது போல, ஆமென், சோதனை கூடங்கள் இல்லாமல், அக்கினி இல்லாமல் பொன் சுத்திகரிக்கப்படுவதும் இல்லை. பொன்னாக விளங்கணும்னா சில பாடுகளின் வழியாக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? போக வேண்டியது இருக்கு. ஜெபம் முடியும் போது சில நேரத்தில் பாடுகள் வரும். கன்வென்ஷன் முடியும் போது சில பாடுகள் வரும். ஆமென். கர்த்தருக்காய் கொடுத்த பிறகு பாடுகள் வரும். பொருத்தனைகளை நிறைவேற்றின பிறகு பாடுகள் வரும். ஜெபிக்க தீர்மானித்த பிறகு பாடுகள் வரும். ஆமென். எதையும் ஒன்று கர்த்தருக்காய் செய்யணும்னு நினச்ச உடனே ஒரு பாடு வரும். இந்த பாடு வந்த உடனே விழுந்து போயிடக்கூடாது. ஒன்று நினைக்கணும், இந்த பாடு என்னை அடுத்த நிலைமைக்கு உயர்த்துகிற ஏணிப்படி என்பதை மறந்துடக்கூடாது. என்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். இந்த பரீட்சைக்கு பிறகு நான் அடுத்த கிளாஸுக்கு போக போகிறேன். இந்த பரீட்சைக்கு பிறகு அடுத்த உயர்வை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார் என்பதை மனசில் சொல்லிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். இயேசு 40 நாள் உபவாசம் இருந்த உடனே சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்தான், சோதித்தான். அல்லேலூயா. இயேசு அந்த சோதனைக்காரனை தன்னுடைய ஜெபத்தின் வல்லமை அந்த இடத்துல காட்டலை. ஆமென். தன்னுடைய வெளிப்பாடுகளை அங்கே காட்டலை. தனக்குள்ளே இருந்த அற்புதம் செய்கிற சக்தியை காட்டலை. தான் யார் என்பதை அங்கே நிரூபித்து காட்டலை. அந்த சோதனையை ஜெயிப்பதற்கு அவர் பயன்படுத்தின ஆயுதம் எல்லாம் தேவனுடைய வசனம். அல்லேலூயா. சோதனைகள் வாழ்க்கையில் வரும்போது வசனத்தை உறுதியாக பிடிச்சு கொள்ளணும். அவன் அசையாம. அவன் சில ஆடி ஆடி நிற்கிற ஆள் ஒரு நாள் காணாமல் போயிடும். சபையில் நீண்ட நாளாக நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு தெரியும். இப்போ அந்த ஆடி ஆடி நிற்கிற ஆளுகளுக்கு பின்னால் ஓடுறதும் கிடையாது. அல்லேலூயா. ஒன்று நீ உறுதியாகு, இல்லாட்ட ஆடிட்டு இருந்தால் ஒரு நாள் நீ போய் ஆகிடும். அல்லேலூயா. வச்ச இடத்துல உறுதியாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். இங்கே உறுதியாக இருக்காமல் அல்லேலூயா அங்கே பாதி இங்கே பாதி. அன்னைக்கு சொன்னேன், கையால் புறத்தில் தேங்காய் மாதிரி அங்கே விழவா இங்கே விழவான்னு இருந்தால் ஆமென், நம்ம ஒரு நாள் முன்னுக்கு வர முடியாது. அவன் கொஞ்சம் பாடுகள் வரட்டும். சபையில் பிரச்சனை வரத்தான் செய்யும். அவன் ஜெபிக்கிறவங்களுக்கு போராட்டம் வரத்தான் செய்யும். கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். வீட்டில் ஆனால் ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். தமிழில் சொல்லுவோம் இல்லையா, வீட்டுக்கு வீட்டு வாசப்படி. அல்லேலூயா. சட்டியும் கலவுமானா அங்கே சத்தம் கேட்கத்தான் செய்யும். ஆமென். ஒரு குடும்பமாக கர்த்தர் வச்சிருக்கிற போது ஆமென், இந்த குடும்பத்துக்குள்ள கர்த்தருக்கு ஏன் வச்சார் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும். நம்ம நட்ட இடத்துல. அல்லேலூயா. ஆமென். ஒரு மரமானது காற்றுகள் வரும்போது ஆமென் அங்கே இங்கே சாயும். ஆனால் அல்லேலூயா, அந்த காற்று தான் அந்த மரத்தினுடைய வேரை ஆழமாய் இறங்க பண்ணுகிறது. அல்லேலூயா. எந்த அளவுக்கு காற்றடிச்சு அந்த மரம் வளர்ந்து வருதோ அந்த அளவுக்கு அதனுடைய வேர் ஆழமாய் போகும். பெரிய சூறாவளி வரும்போது அது நிலைத்திருக்கும். ஆனால் எந்த காற்றும் வேண்டான்னு நினைக்கிற எந்த மரமானாலும் ஒரு நாள் சின்ன காற்றிலேயே அது என்ன செய்யும்? விழுந்து போயிடும். அல்லேலூயா. காற்றினால் அலைகிற ஆமென் நாணலை போல நம்ம இருக்கக்கூடாது. சோதனையை சகிக்கணும். உபத்திரவத்தை பொறுமையாக ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் நம்மளை பாராட்ட மாட்டாங்க. எல்லாரும் நம்மளை குறித்து நல்லது சொல்ல மாட்டாங்க. ஆமென். நம்ம ரொம்ப நல்லதா செஞ்சதுனால நமக்கு மனசுல தோணும் நான் தான் பெரிய ஆளுன்னு. அப்படி நம்ம நினைச்ச நாள்ல ஆமென் நம்ம தலையில குற்றக்கு யாரையோ ஒரு ஆளை கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா. சோத்திரம். என்ன செய்ய, நிறைய சம்பவம் ஞாபகத்துக்கு வருது, வாட்சை நிறுத்த முடியாது. ஆமென். நான் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, சாவின்னு சொன்னார், வசனம் சொல்லாமல் இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. நான் சொல்லிடுறேன். ஆமென். வசனத்தை சொல்லிடுறேன். ஆமென். காலையில் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 55 56 வசனங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 55 56 வசனங்கள். பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய். ஸ்தேவான் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஸ்தேவான் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். எப்ப வானம் திறக்கப்பட்டது தெரியுமா? ஆமென். கூடி இருந்தவங்க எல்லாம் பல்ல கடிச்ச போது. ஆமென். அன்பான தேவ பிள்ளையே, நமக்காக வானம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்ச போது வானம் திறந்தது, ஆச்சரியம் சொல்றது இல்லை. அவன் துதிச்ச போது வானம் திறந்தது, ஆச்சரியமும் இல்லை.
நல்லதுதான். அதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். இப்போ ஹல்லேலூயா ஜெபம் பண்ணோம், அப்போதும் வானம் என்ன செய்யுது? திறந்தது. ஆனால் இப்போ நம்ம ஒன்றும் செய்யலை. நம்ம ஆண்டவருக்காக நின்னனால 4 பேர் நம்ம பார்த்து பல்ல கடிச்சான். அப்போ வானம் என்ன செய்யுது? நீங்க திரும்ப கடிச்சாலோ நம்ம அப்படி இல்லை நினைக்கிறோம். வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விடவும் மாட்டேன். நீ ஒரு கடி கடிச்சா நான் 2 கடிப்பேன். ஹல்லேலூயா. பிறகு ஆண்டவர் வானத்தை வெங்கலமாக்கிடுவார். என்ன ஆயிரும்? ஏன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வராமல் போச்சு? சோத்திரம் கடிச்ச கடிதான். ஹல்லேலூயா. மனைவி ஒன்று சொன்னால் நம்ம 9 சொல்லிடுவோம். ஆமென், சோத்திரம். ஹல்லேலூயா. சீக்கிரமாக நான் கோவப்பட மாட்டேன், ஆனால் கோவப்பட்டால் என்ன அவ்வளோதான், வேண்டாம். ஸ்தேவான் அவன் எல்லாரும் பல்ல கடிச்சது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தராய் ஒவ்வொரு கூட்டம், பெரிய கூட்டம், அத்தனை கூட்டங்களும் கல்லை எடுத்து எறியும் போது ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு அந்த சிலுவையை பார்த்தார். அந்த சிலுவையில் இயேசு சொன்ன வார்த்தை அந்த ஸ்தேவானுக்குள்ளே வருது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறாங்கன்னு சொன்ன அந்த மாத்திரத்தில் நான் பார்க்குறேன் ஸ்தேவானுக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்லினால் எரிந்த அந்த காயமோ வலியோ பெருசாக தெரியலை, இவன் பேசின கெட்ட வார்த்தை பெருசாக தெரியலை, இவன் சொன்ன அந்த பொய் சாட்சிகள் பெருசாக தெரியலை, இவங்கள் நிந்தித்த நிந்தனைகள் பெருசாக தெரியலை. பிதாவின் வலது பார்சத்தில் நிற்கிற அந்த மகிமையுள்ள இயேசுவை பார்த்தபோது, இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், என்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் ஸ்தோத்திரம். போதும். எத்தனை பேருக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை இருக்கு? ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஜெபம் நடந்துட்டு இருக்கும்போது இயேசுவை பார்க்கணும். ஆவியில் நிரம்பிட்டு இருக்கும்போது யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். நல்லதான் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆனால் உண்மையாக எப்போ பார்க்க முடியும்னா, மனுஷன் நம்மை நிந்திக்கும் போது, மனுஷன் நம்மை காரணம் இல்லாமல் காயப்படுத்தும் போது, நன்மை செய்து தீமை அனுபவிக்கும் போது, நமக்காக வானம் திறக்கப்படும் போது நமக்கு தெரியும், அவர் பட்ட பாடுகளுக்கு முன்பதாக நான் பட்ட பாடு ஒன்றுமே இல்லை. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேருக்கு வானம் திறக்கப்படுகிற சாவி ஆண்டவர் கையில் தந்திருக்கிறார்? ஆமென். 4 சாவி. 1 வசனத்துக்கு என்ன செய்யுங்கள்? கீழ்ப்படியுங்கள். 2 நல்லா துதிச்சு ஆராதிக்கணும். எப்போதும் எப்போதும் எந்த காலத்திலும் எந்த நேரத்தில் என்ன செய்யணும்? துதிக்கணும். ஆமென். செத்த வீட்லேயும் துதிக்கலாம், கல்யாண வீட்லேயும் துதிக்கலாம், பசியிலையும் துதிக்கலாம், திருப்தியிலையும் துதிக்கலாம். ஆமென். துதிப்போம். 3 ஜெபியுங்கள், வானம் திறக்கப்படும். 4 பாடுகளை சகிக்கணும், வானம் திறக்கப்படும். 5 மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம். ஆமென். வாசிக்கலாம். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டுமா உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனாலே நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள். 5ஆவதாக வானம் எப்போ திறக்கப்படும் என்றால் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா கேட்டவர்கள் அல்லேலூயா சொல்ல எப்போ வானம் திறக்கப்படும்னு கேட்டேன். தசபாகங்களை பண்டக சாலைக்கு கொண்டு வரும்போது. அல்லேலூயா. என் கையில் இப்போ 1,00,000 ரூபா இருக்குன்னா இந்த காசு யார் எனக்கு தந்தது? என் பலத்தினால் கிடைச்சது அல்ல.
ஆமென். நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், நான் தான் வேலை செஞ்சேன், காலையில் எழும்பி போய் வேலை செஞ்சேன், ராத்திரி வேலைக்கு உழைச்சி எனக்கு கிடச்சின்னு. ஆனால் இந்த உழைக்கிறதுக்கான பலனை தந்தவர் யார்? ராத்திரி படுத்த போது காலையில் எழும்புவோமான்னு நமக்கு கேரண்டி இல்லையே, ஆனால் காலையில் நம்ம எழும்ப பண்ணினாரே. அல்லேலூயா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்குன்னு சொன்ன கர்த்தர் தானே இந்த 1,00,000 ரூபாயை தந்தார். ஆமென். இந்த 1,00,000 ரூபாய் யாருக்குள்ளதுன்னா கர்த்தருடையது. இந்த 1,00,000 ரூபாய் யாருக்குள்ளதா? கர்த்தருடையது. ஆனால் அந்த நல்ல ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, அவன் உனக்கு 9 பங்கை தர்றேன், அதை 10 பங்கு போட்டு. அப்போ 1,00,000 ரூபாயை பங்கு போட்டால் எத்தனை வரும்? 10 பங்கு போட்டால் 10,000. அந்த 10,000த்தில் 9 பங்கை உனக்கு தர்றேன், ஒரு பங்கை நீ என்ன செய்யணும்? அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் பண்டக சாலையில் கொண்டு வந்து கொடுக்கணும். அல்லேலூயா. இப்போ சாத்தான் நம்முடைய மனசில் என்ன சொல்லுவான்னா, இந்த 9 பங்கையும் மறக்க வச்சிருவான். இது பெருசாக தெரியாது நமக்கு. இந்த 10,000 அப்போது ஐயோ 10,000 கொடுக்கணுமா, போச்சே 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 அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, நமக்குள்ள ஒரு பதட்டத்தை என்ன செஞ்சிடுறா, கொண்டு வந்துடுறா. அல்லேலூயா. நான் உகாண்டா எல்லாம் அடிக்கடி போகிறேன். அங்கே உள்ள ஜனங்கள் 3 நேரம் சாப்பாடு கிடையாது, ரொம்ப பட்டினி உள்ள ஜனங்கள். சிலர் 2 நேரம் சாப்பிடுவாங்க, சிலர் 1 நேரம் தான் சாப்பாடு. சாயங்காலம் 5 மணிக்கு அவங்களுக்கு சாப்பாடு, அந்த 1 நேரம் உணவு தான் உண்டு. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கும்போது சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டு வந்து கொடுப்பாங்க. சோத்திரம். நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். சோத்திரம். அந்த பிரசங்கத்தினால் தொடப்பட்ட ஆளுங்க என்ன செஞ்சாங்கன்னா, வீட்டில் போய் கோழியை கொண்டு வந்து தந்தாங்க. என் கையில் அவங்கள்ட்ட இருக்கிறத கைத சக்கையை கொண்டு வந்து தந்தாங்க. அந்த சந்தோஷம் மனசில். கர்த்தருக்கு கொடுக்கிறது என்று சொல்லுகிறது நமக்கு சந்தோஷம் வரக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். இன்னைக்கு வசனம் சொன்னாங்க, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பார். அல்லேலூயா. பிசினித்தனம் இல்லாமல் கொடுக்கணும். இதை கர்த்தர் தான் தந்தார் என்கிற உணர்வோடு கூட கொடுக்கணும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. சில ஆளுங்க பாருங்க, கசக்கி பிழிஞ்சு அப்படி கொண்டு வந்து போடுறத போட்டாலே அவன் சோத்திரம். ஏன்னா இந்த பிடி ஏன் பிடிக்கிறாங்கன்னா, யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, இதுக்குள்ளே இருக்கிறத பார்த்துடக்கூடாது. அந்த அளவுக்கு அது மோசமாக இருக்கு. யாருமே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு காணிக்கையை நம்ம கர்த்தருக்கு கொடுத்தா அவர் பிரியப்படுவாரா? சொன்ன உங்களுக்கு புரியுதா? இந்த கையில் நம்ம இப்படி பிடிச்சிருக்கிற பிடியில் யாரும் என்ன செய்யக்கூடாது, காணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோன்னா அதை நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறதா நல்லது. அவன் இந்த சபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன், நல்ல ஊழியம். அவன் இது வரைக்கும் காணிக்கை எடுக்கலை, காணிக்கை கேட்டதும் பார்க்கல தான். ஆனால் காணிக்கை பெட்டி அங்கே இருக்குது. ஆனால் காணிக்கை பெட்டி பக்கத்தில் இயேசுவானவர் நிற்கிறார் அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. காணிக்கை பெட்டி பக்கத்தில் அவர் என்ன செய்கிறாரு, நிற்கிறார். நீங்கள் சுருட்டி போட்டாலும் அவருக்கு தெரியும். சில்லறையை மாற்றி வச்சு அவன் சோத்திரம், அந்த செல்லா போன காசு எப்படியாவது போட்டு காணிக்கை பெட்டியில் போட்டுன்னு கொண்டு வந்து போட்டாலும் அவருக்கு தெரியும். எந்த மனநிலைமையில் கொடுக்குறோம் என்கிறத கர்த்தர் பார்க்குறார். அவன் வானம் திறக்கப்படணும்னா, கடன்கள் அடைக்கப்படணும்னா கர்த்தருக்குரியதை விழுங்கிடக்கூடாது. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும் கொடுங்க. கொஞ்சம் முன்னால் இருந்த எழுப்புதல் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அல்லேலூயா. அவன் தாவீதினுடைய காலத்தில், ராஜாக்களுடைய காலத்தில் அவங்களுடைய இருதயத்தில் கொடுத்த போது எழுப்புதல் உண்டானதான், குவியல் குவியலாக சேர்த்தாங்க. அவன் சபையில் அப்படி நிலைமைகள் வரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேகமாக 2 காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன், நேரம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி
உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் உம்முடைய அடியானுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். இங்க நீங்க வானம் திறக்கப்படுமான்னு கேட்டா நான் சொல்ல மாட்டேன் வானம் திறக்கப்படும். ஆனா கர்த்தரோ அன்னாளுடைய கற்பத்தை அடைத்திருந்தால், அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்படுவது போல வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் திறக்கப்படணும்னா ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஜனங்களை மாதிரி பொருத்தனை பண்ணி நிறைவேற்றுகிற ஆளுகளை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. நான் உண்மை சொல்கிறேன். நீங்கள் அவன் விளையாட்டுக்கு சொன்னு சிரிக்காதீங்க. அல்லேலூயா. இங்கே தான் அடிக்கடி பொருத்தனை கன்வென்ஷனுக்கெல்லாம் நான் வந்து பிரசங்கம் பண்ணுறேன். ஏன்னா அவன் யாராவது பொருத்தனை பண்ணிடுறாங்க. எங்கள் ஊரில் எல்லாம் அப்படி கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் பொருத்தனை பண்ணி கன்வென்ஷன் வைக்கணும், பொருத்தனை பண்ணி கூட்டம் நடத்தணும், பொருத்தனை பண்ணி சாப்பாடு போடணும். அவன் பொருத்தனையை கர்த்தர் அங்கீகரிப்பார். இந்த பொருத்தனையானது அவன் உங்களுக்காய் கதவுகளை திறக்கும். அல்லேலூயா. ஆனால் பொருத்தனை பண்ணின பிறகு யோசிக்கக்கூடாது. பொருத்தனை பண்ணதுக்கு முன்னால் யோசிக்கணும். இந்த பாஸ்டர் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு, அதனால அவன் சோத்திரம் எனக்கு இப்படி நடந்தால் 1 கோடி ரூபாயை கொடுப்பேன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா பிறகு 1 கோடி ரூபாய்க்கு வட்டிக்காரன்ட்டு தான் போகணும். அல்லேலூயா. முடிஞ்சதை செய்யணும். எப்தா பொருத்தனை பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பிறகு மாட்டிக்கிடுவிய, மாற்ற முடியாது. தனக்கு இருந்த ஒரே பெண் பிள்ளை கன்னி பெண்ணை கொடுக்க வேண்டியது ஆயிடுச்சு பாருங்க. அல்லேலூயா. யோசிச்சு சொல்லுங்க. ஆனால் பொருத்தனை பண்ணாமல் இருக்காதீங்க. பொருத்தனையை யோசித்து செய்யணும். பொருத்தனை பண்ணின பின்பு யோசிப்பது மனுஷனுக்கு என்னதாக இருக்கும்? கண்ணியாக இருக்கும். ஒருத்தர் மீன் பிடிக்க போனார் கேரளாவில். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நம்ம அவன் புதுசாக நிறைய ஆள் இருப்பீங்களே, 4-5 வருஷம் ஆச்சு இல்லையா? அதனால் நேற்றைக்கு பண்ண பிரசங்கமே உங்களுக்கு ஞாபகம் இல்லை. பிறகு உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறனால நம்ம சொன்ன கதையே திரும்ப சொல்லலாம். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். சில ஆளுகளுக்கு பிரசங்க ஞாபகம் இருக்கோ இல்லையோ, சொன்ன கதை கண்டிப்பாக ஞாபகத்துக்கு இருக்கும். அவன் தப்பிக்கவே முடியாது. சரி. அல்லேலூயா. கேரளாவில் ஒருத்தர் மீன் பிடிக்க போனார். போட்டை எடுத்துட்டு தூண்டில் எடுத்துகிட்டு போகும்போது பொருத்தனை பண்ணார். முதல்ல கிடைக்கிற மீன் ஆண்டவருக்கு. ஆமென். அப்படியே தூண்டில் போட்டார். பெரிய ஒரு சூற மீன், அப்படி ஒரு 3 கிலோ அளவில் தூண்டில் அப்படியே மேலே ஏறி வருது. அதை எடுத்து அந்த போட்டில் போட்டுட்டு யோசித்தார். என்ன யோசித்தார்னா, அவன் சபையில் கொண்டு கொடுத்தாலும் என்ன அவங்களுக்கு 1 கிலோ மீன் தான் அவசியம் வரும். இந்த 3 கிலோ மீனை அவங்க சாப்பிடவா போகிறாங்க? அதுவும் பாஸ்டருக்கு வயசாச்சே, இனி எங்கே சாப்பிடவா போகிறாரு? மீனாக சாப்பிட போகிறாரு? அவருக்கு ஏதோ கஞ்சியை குடிச்சிட்டு இருப்பார். வேண்டாம். அப்போ அவன் திரும்ப யோசித்தானா, இந்த மீன் எனக்கு, அடுத்து பிடிக்கிற மீன் யாருக்கு? அல்லேலூயா. இவன் இப்படி மனசில் நினச்சி முடியவும் இந்த போட்டில் போட்ட மீனுக்கு அபிஷேகம் வந்து அது அப்படியே ஃப்ளை பண்ணி தண்ணிக்குள்ளே போகவும் கரெக்டாக இருந்தது. அது உள்ளே போன உடனே சொன்னானா, ஆண்டவரே நான் ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன், நீர் இவ்வளோ சீரியஸாக எடுப்பீர்னு நான் நினைக்கல. பொருத்தனை பண்ணி விளையாட ஆரம்பித்தீர்கள். பொருத்தனை பண்ணால் தாமதிக்கக்கூடாது. பொருத்தனை பண்ண சீக்கிரமாக செய்யணும். அல்லேலூயா. அன்னாள் வந்து சொல்லுகிறாள், ஏலியனிடத்தில் பிள்ளையை கொண்டு வந்து சொல்லுகிறாள், இந்த பிள்ளைக்காக நான் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அப்படின்னா அவள் ஜெபம் பண்ணும் போதே சாமுவேலை மனசில் கண்டு ஜெபம் பண்ணினாள். பொருத்தனை பண்ணும்போதே சாமுவேலை சுமந்தாள். இந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணேன்னு சொல்லி அந்த பிள்ளையை கொண்டு வந்து பால் மறந்தவுடனே விட்டு பொருத்தனையை நிறைவேற்றினாள். அந்த பிள்ளை தான் முதல் பெயர்சபா மட்டும் அறியப்பட்ட பிள்ளையாய் மாறுச்சு. கடைசியாக வானம் திறக்கணும்னா 7வது ரொம்ப முக்கியமான காரியம். எல்லாரும் ஆமென் உறங்குற ஆளை கூட தட்டி எழுப்பி கேட்க வைக்கணும். ஆமென். 7வது காரியம். அல்லேலூயா. ஆமென். மன்னியுங்கள். என்னது? சிலருக்கு புரியவே இல்லை. மன்னியுங்கள், விட்டு கொடுங்கள், சகிக்கணும். அல்லேலூயா. மத்தேயு 18:35. ஆமென். வசனத்தை சீக்கிரமாக வாசிங்க.
2 நிமிஷத்தில் முடிக்க. நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார். அல்லேலூயா. மன்னிக்காம இருக்க சில வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டுட்டே இருக்கும். மலேசியாவில் ஒரு தடவை நான் ஊழியத்துக்கு போயிருந்த போது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், 15 வருஷம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆரம்ப ஸ்டேஜ். ஆமென். நிறைய பேர் கியூவில் வந்து நிற்பாங்க அங்கே ஜெபம் பண்ணுறதுக்கு. கூட்டம் முடிஞ்சால் ஆமென் அத்தனை பேரும் வருவாங்க ஜெபம் பண்ணுறதுக்கா. மணிக்கணக்கு ஆயிரும். ராத்திரி 2 மணி 3 மணி வரை ஆயிரும். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என் முன்னால் ஒரு பெரிய தகப்பனார்னா ஒரு 65 வயசு, அன்றைக்கி 65 வயசு இருக்கும், இன்றைக்கி அவருக்கு 80 வயசு. அவன் ரொம்ப கேங்ஸ்டர் மாதிரி, பெரிய பாடி, என்னை விட ஹைட், அவர் என்னை விட உடம்பு, என்னை விட டபுள் சைஸில் இருப்பார். முன்னால் வந்து நிற்கிறார். நான் ஜெபம் பண்ண போகும்போது ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ண வேண்டாம் அப்படின்னு. பாருங்கள், ஒரு லைனில் இருக்கிற ஒரு 30-40 பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு அடுத்து ஒரு வார ஆளுக்கு ஜெபம் பண்ணாமல் விட்டால் என்ன நடக்கும்? சோத்திரம். அது போதும் நமக்கு அங்கே அடக்க ஆராதனை நடக்கிறதுக்கு. அவரை பார்த்தா அப்படி தான் இருக்குது, முரண்டம் மாதிரி நிற்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமென், நீ என்ன செய்ய வேண்டாம். அல்லேலூயா. ரொம்ப சிக்கல் ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம மாட்டி விட்டுருவார். ஆமென். நான் யோசிக்கிறேன், பயமாயிட்டு எனக்கு. அதுவரை ஃப்ரீயாக இருந்த எனக்கு வேர்க்குது, ஆட்டோமேட்டிக்காக என் சரீரம் என்ன செய்யுது, வேர்க்குது. என்ன சொல்கிறேன்னு தெரியலை. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இப்போ ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது? இவன் மனசில் கசப்பு, வைராக்கியம், பகைமை வச்சிருக்கிறான், மன்னிக்காமல் இருக்கிறான், அதுதான் இவனுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனை அப்படின்னாரு. அல்லேலூயா. இப்போ நல்ல தீர்க்க தரிசனங்களை சொன்னால் நமக்கு சந்தோஷமாக சொல்லலாம். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் வரும்போது சொல்லாமல் இருக்கவும் முடியாது. என்ன செய்கிறது? நான் இப்போ அவரை பார்த்து சோப் போடுறதுக்காக கூப்பிட்டேன். அங்கிள், ஆமென், அங்கிள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. அவர் சொன்னார், எனக்கு முட்டு வலி, 2 முட்டும் தேய்மானம் அப்படின்னு. நான் அப்படியே முகத்தை பார்த்துட்டு கூலாக அப்படி இருக்க தோளில் கையை போட்டுட்டு சொன்னேன், ஆண்டவர் உங்களிடத்தில் மன்னிக்க சொல்லுகிறார், ஜெபிக்க வேண்டான்னு சொல்லலை. ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன செய்கிறாரு? மன்னிக்க சொல்லுகிறார். நான் சொல்லி முடித்த உடனே ஒரு சின்ன பிள்ளை தேம்பி அழுகிறது போல் அந்த மனுஷன் அழுதார். அந்த இடத்துல நின்று அழுதுட்டு அவன் நான் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். இவர் போனார். அவன் அடுத்த நாள் என்னை சந்திக்கும்படி வந்தார். அவன் போன போக்கில் எங்கே போனார் தெரியுமா? அவருடைய சபை பாஸ்டரை சந்திக்கிறதுக்கு. பாஸ்டருக்கு இவர் மேலே எந்த வருத்தமும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவருக்கு ஏதோ கசப்பு பாஸ்டர் மேலே. அல்லேலூயா. பாஸ்டரை பார்த்தா கை கொடுக்க மாட்டார், நிற்க மாட்டார், பேச மாட்டார், அவர் பாட்டில் போயிடுவார். ஆனால் அவருக்கு மனசில் ஒரு கசப்பு. இந்த மனுஷன் போய் பாஸ்டர்கிட்ட கட்டி பிடிச்சு, ஆண்டவர் உங்களை மன்னிக்கும்படி இந்த போதகர் மூலமாக என்கிட்ட சொன்னார், என்னை மன்னித்திடுங்கள். அவர் கேட்குறாரு, என்னத்தை மன்னிக்கிறதுக்குப்பா, நீங்கள் என்ன தப்பு பண்ணலையே? இல்லை பாஸ்டர், எனக்கு மனசில் கொஞ்சம் வருத்தம் உங்கள் மேலே, மன்னிச்சிருங்கன்னு கட்டிப்பிடிச்சு பாஸ்டர் ஜெபம் பண்ணி அனுப்புனார். அடுத்த நிமிடம் அவன் 2 முட்டும் மாற்றி வைக்கணும்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. 2 முட்டு இருக்கு இல்லையா, அவன் நீ ரிப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி செய்யணும்னு மெடிக்கல் ரிப்போர்ட்டு. ஆனால் அந்த மனுஷனை அந்த இடத்துல 2 முட்டையும் கத்தர் சர்ஜரி பண்ணி மாற்றிட்டார். அல்லேலூயா. அவர் ஸ்கூல் டீச்சர். ஒரு 4 மாடி கட்டிடத்தில் தான் அவர் வேலை, லிஃப்டில் தான் போய் வருவார். ஆனால் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஓடினார். அந்த படிகளில் மேலே வர போய் ஏறினார், கீழே இறங்கி வந்தார், ஒரு வழி இல்லை. என்கிட்ட வந்து சொன்னார், கத்தர் எனக்கு விடுதலை தந்தார். யார்கிட்டையாவது ஆண்டவர் பேசுகிறாரா? அல்லேலூயா. கன்வென்ஷனுடைய 4ஆம் நாளுக்கு வந்துட்டோம். கணவன்கிட்ட ஒப்புரவாகணும், மனைவிட்ட ஒப்புரவாகணும், அம்மாட்ட ஒப்புரவாகணும், அப்பாட்ட ஒப்புரவாகணும், சகோதரன்ட்ட ஒப்புரவாகணும். அல்லேலூயா. நம்ம எல்லாத்துக்கும் ஈஸியாக அவருக்கு வழி கண்டிருக்கிறோம். முட்டை போட்டு கண்ணை அப்படியே ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே சோத்திரம், யாருக்காவது என்கிட்ட மனத்தாங்கல் இருங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அடித்தது அண்ணனை, மன்னிப்பு கேட்டது யார்கிட்ட? ஆண்டவர் அடிச்சிருந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு, அண்ணன் அடிச்சிருந்தா அண்ணன்ட்ட மன்னிப்பு கேளு, மனைவி அடிச்சேன்னா மனைவிட்ட மன்னிப்பு கேட்கணும், பிள்ளை அடிச்சிருந்தா பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும், ஒப்புரவாக வேண்டிய இடத்துல ஒப்புரவாகணும். வானங்கள் திறக்கப்படும். பேதுருவை பார்த்து சொன்னார், இதோ பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை உன் கையிலே தருகிறேன். நீ பூமியில கட்டுவது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பரலோகத்தில் கட்டுவது பூமியில் கட்டப்பட்டிருக்கும். கண்களை மூடுவோமா? எல்லா கண்களை மூடலாம். 7 சாவி. 1 தேவ வசனம், 2 துதி ஆராதனை, 3 ஜெபம், 4 பாடுகள் உபத்திரவங்கள். எழும்புறவங்க எழுப்பி நிற்கலாம், அல்லது முழங்கால் போடுறவங்க முழங்கால்களை போடலாம். எஸ், ஹல்லேலூயா. 5 ஆமென் தசம் பாகம், 6 பொருத்தனைகள், ஆமென் 7 மன்னிக்கிற இருதயம். இன்னைக்கு என்கிட்ட ஆண்டவர் பேசினார், இந்த 7 திறவுகோலும் எனக்கு வேணும், என்னை அர்ப்பணிக்கிறேன். வானங்கள் இன்று திறக்கப்படுவதாக, வானங்கள் திறக்கப்படுவதாக. யாரையும் நான் கை உயர்த்த சொல்லல, ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கிறார். நீங்களும் ஆண்டவரும் மட்டும் சில நிமிடங்கள் தேவ சமூகத்தில் நீங்க ஜெபிக்கணும். தேவன் பேசின வார்த்தைக்கு முன்பதாக அர்ப்பணிக்க வேண்டும். பரலோகத்தின் தேவன் நமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலினால் தேவனுடைய ஆலயம் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரே என்னை மன்னியுமப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, தேவ சமூகத்தில் என்னை விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லா கண்களும் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். எனக்கு தெரியும், நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவன் திறவுகோல்களை நம்முடைய கரத்தில் தர விரும்புகிறார். பரலோகத்தின் ஆண்டவர் உங்களுக்காய் வானங்களை திறக்கிறார். ஹல்லேலூயா. வானம் திறக்கப்பட்டால் தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீங்க. நன்மையான ஈவுகளை காண்பீங்க, தடைகள் விலகிறதை காண்பீங்க. கொஞ்ச நேரம் வாயை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கலாம். எந்த காரியத்தில் ஒப்பு கொடுக்கணுமோ ஒப்பு கொடுங்க. வசனத்தை கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு வசனத்தை கீழ்ப்படிய தீர்மானம் எடுங்க. ஆராதனை அலட்சியப்படுத்தி இருந்தால் ஆராதிக்க அர்ப்பணம் செய்யுங்கள். ஜெபத்தை ஹல்லேலூயா பலிபீடம் இடிந்து போயிருந்தால் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தசபாகம் காணிக்கைகளை வஞ்சித்தது உண்டானால் அதை ஆண்டவருக்கு கொடுக்க தீர்மானம் எடுப்போம். ஹல்லேலூயா. பொருத்தனை பலிகளை நிறைவேற்றாமல் இருந்திருந்தால் அதை நிறைவேற்ற அர்ப்பணம் செய்வோமாக. ஹல்லேலூயா. மன்னிப்பு பெற வேண்டிய காரியங்களில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவோம். இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் அனுப்புகிறார். எல்லா கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பரிசுத்த ஆவியானுடைய மகிமை நம்மை நிரப்பட்டு ரேகா பாலா தீபாகந்தார் அதரஷ்யா கருதலமன